வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ட்ரெஸர் NFT பிளாட்ஃபார்மில் எப்படி வந்து விட்ரா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் ட்ரெஸர் NFTயில் எப்படி ஜாயின் பண்ண ஒரு வீடியோவும், அதில் டெய்லி வந்து NFTயை பை செல் பண்ணுறது எப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவும் 2 வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் விட்ரா பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். டெய்லி வந்து 1.8% நம்மளுக்கு கிடைக்கும். மினிமம் டெபாசிட் $50 இருந்தால் பண்ணிக்கலாம். மினிமம் விட்ராயல் அதே மாதிரி $50 தான். கேபிட்டல் நம்ம எப்போ வேணால் எடுத்துக்க முடியும், நோ லாக். விட்ராயல் பண்ணுறப்ப ஃபீஸ் வந்து 5% போகும். நீங்கள் TRC20 இல்லை PEP20 USD இதில் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். டெய்லி ஒரு 2 நிமிஷம் NFTயை பை அண்ட் செல் பண்ணுறது மூலமாக இந்த 1.8%ங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி வந்து மார்க்கெட்டில் 1 இயராக லைவில் இருக்குது. 1.8% அதே மாதிரி டெய்லி காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்ருக்கும். நேற்று 100க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருப்பாங்க, இன்றைக்கி 101.8க்கு அப்படின்னு உங்களுக்கு 30 நாளில் நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆகி டபுள் ஆகிரும். ஸோ 1 மந்த் நம்ம ட்ராவல் பண்ணாலே நம்ம டபுள் பண்ணியிருக்க முடியும். ஆல்ரெடி 1 இயராக மார்க்கெட்டில் லைவில் இருக்குது இந்த பிளாட்ஃபார்ம். ஓகே விட்ரா பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல உங்கள் பேலன்ஸ் செக் பண்ணணும். நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்தோடனே கீழே 5ஆவதுல மையின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் பேலன்ஸ் செக் பண்ணிக்கிங்க. மினிமம் $50 இருந்தால் விட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கீழே 4ஆவதாக அசட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் டெபாசிட் விட்ரா செட்டிங்ஸ்னு இருக்கும். அதில் 2வது விட்ராவை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் விட்ராவை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய PEP20 USDT அட்ரஸு, அதே மாதிரி TRC20 USDT அட்ரஸு, அதே மாதிரி கூகுள் ஆத்தென்டிகேட்டர் இதெல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருக்கணும். அப்போனா தான் வந்து விட்ரா வந்து கொடுக்க முடியும். இதெல்லாம் என்னுடைய மொதல் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். கூகுள் ஆத்தென்டிகேட்டர் எனேபிள் பண்ணுறது, PEP20 அட்ரஸ் சேவ் பண்ணுறது வைக்கிறது, TRC20 அட்ரஸ் சேவ் பண்ணுறதெல்லாம். ஓகே, இப்போ நான் வந்து PEP20 அட்ரஸ் கொடுத்துருக்கேன். என்னுடைய அட்ரஸ் ஷோ ஆகுது. கீழே வந்து குவான்டிட்டி அடிக்கணும், எவ்வளோன்னு. என்னுடைய பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குதோ அதில் வந்து சர்வீஸ் ஃபீஸாக $1 போயிடும். ஓகே, ஸோ நம்ம என்ன டாலர் கொடுக்கணும்னா மினிமம் 50 மேலே இருந்தால் தான் கொடுக்கணும். இப்போ நீங்கள் 50ன்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்கள் இமெயிலுக்கு ஒரு OTP போகும். கூகுள் ஆத்தென்டிகேட் கோட் அடிச்சுட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். விட்ராயை பொறுத்தளவு 96 மணி நேரத்தில் வரும். 4 டேஸ் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி விட்ரா ஃபீஸ் வந்து 5%. அதே மாதிரி ஒரு விட்ராயல் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த விட்ராயல் கொடுக்கணும். ஓகே கூகுளுக்கு நீங்கள் இமெயிலுக்கு வந்து ஒரு கெட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இமெயிலுக்கு ஒரு OTP வந்துடும். கூகுள் ஆத்தென்டிகேட்டர் கோடு கொடுத்துட்டீங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபார்ம் கொடுத்தவொடனே இந்த மாதிரி பாக்ஸ் வரும். நீங்கள் திருப்பி வந்து கன்ஃபார்ம் இன்னோட கொடுத்தீங்கன்னா விட்ரா ஆர்டர் ப்ளேஸ் ஆயிரும். உங்களுடைய பேலன்ஸ் ரெடியூஸ் ஆயிரும். கரெக்டாக வந்து 96 ஹவர்ஸ்னு சொல்லுவாங்க, 4 டேயில் வந்து வரும்னு சொல்லுவாங்க. பட் வந்து அதுக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு விட்ராயல் வந்துடும். ஓகேவா, 5% ஃபீஸ் போக வந்துடும். மினிமம் $50 இருந்தால் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் TRC20ஆகவும் எடுத்துக்கலாம், இல்லை PEP20 USDTயாகவும் நீங்கள் வெளியே எடுத்துக்க முடியும். மினிமம் $50 இருந்தாலும் டெபாசிட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா. டெய்லி காலையில் உங்களுக்கு 6 மணிக்கு மேலே டாஸ்க் ஓப்பன் இருக்கும். ஈவினிங் 6 மணிக்குள்ளே டாஸ்க் வந்து க்ளோஸ் ஆகிடும். அந்த 6 மணிக்குள்ளே வந்து நீங்கள் டெய்லி 1 டைம் மட்டும் NFTயை பை பண்ணி செல் பண்ணணும். ஒரு நிமிஷம் தான் ஆகும். அந்த 1 நிமிஷம் மட்டும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் இதில் அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். இதில் ஏதாவது டவுட்னா என்னுடைய வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய அப்டேட் வந்து என் டெலகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கேன். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம், நிறைய காயின்ஸு, பாட்டு, ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி, ரியல் எஸ்டேட், கோல்டுன்னு. ஸோ உங்களுக்கு இன்கம் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. சரிங்களா. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிறேன். பாய்.